ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குடமிளகாயில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இந்த குடமிளகாய் சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 4 மிளகாய், காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது கூட 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அது கூட ஒரு தக்காளி சேர்த்துட்டு அது கூட ஒரு கொடமிளகாய் அதை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து இப்போ வதக்கியாச்சு. இதை வதக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சாச்சு. நமக்கு இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. சுவையான கொடைமிளகாய் சட்னி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.